முதல் கணக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1இன் எதிர்பக்கம் அமையும் எண் என்ன, இதுதான் நமக்கான கேள்வி. ஓகேவா? ஸோ 2 பகடை இருக்குது, 2 பகடை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இது ரெண்டுலேயும் பொதுவான எண் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது ரெண்டுலேயுமே ஏதாவது ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை நாம் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கில் பாருங்களேன், இந்த கணக்கில் 2 பகடை இருக்கா, இந்த ரெண்டுலேயுமே பொதுவான நம்பர், ரெண்டுலேயுமே எந்த நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். 2 பாருங்கள், ரெண்டுலேயுமே வந்திருக்கு. ஓகேவா? 2 மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்த கணக்காக இருந்தாலும் சரி 2 பகடையை எடுத்துக்கிட்டு அதில் பொதுவான எண்ணை கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம பொதுவான எண்ணை கண்டுபிடிச்சிட்டேன் 2ன்னு. அதில் இருந்து கடிகார திசையில், அதாவது கிளாக் வைஸாக ஒரு 6 மார்க் போடுங்க. 6 மார்க் போட்டுட்டு அந்த நம்பரை வரிசையாக எழுதுங்க. இப்போ 2 1 5ன்னு எழுதிருங்க. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது டைஸ், ரெண்டாவது பகடையில் இருந்து அந்த பொதுவான உறுப்பு என்னது 2. அப்போ 2லேருந்து கடிகார திசையில் கிளாக் வைஸில் ஒரு 6 மார்க் போட்டு அந்த நம்பரை இதுக்கு கீழே எழுதுங்க. 2 6 3. கிளியரா? இவ்வளோதான். இது எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் சொல்லிடலாம். அவங்க எந்த நம்பருக்கு எதிராக கேட்டாலும் சரி. நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 1இன் எதிர்பக்கம் என்ன. ஓகேவா? ஸோ அதான் நமக்கான கேள்வி. அப்போ இங்கே 1க்கு நேர என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். 1க்கு நேரம் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 1இன் எதிர்பக்கம் என்னது 6. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஃபஸ்ட் ஆப்ஷன் 6. ஓகேவா? இவ்வளவுதான் ஆன்சர். சார் சப்போஸ் 5க்கு எதிர்பக்கம் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ 5க்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 3. 5க்கு கீழே என்ன இருக்குது, 3 இருக்கா? ஸோ 5ஓட எதிர்பக்கம் 3. சரி சார், 3ஓட எதிர்பக்கம் என்னென்னா 3க்கு நேரம் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 5ம் 1க்கு 1 எதிர்பக்கம், 1ம் 6ம் 1க்கு 1 எதிர்பக்கம். இப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, ஏன் இதுக்கு எதிர்பக்கம் கேட்டால் இப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே அதாவது நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே எந்த நம்பர் வரலையோ அதுதான் இந்த 2க்கான ஆன்சர். ஓகே, இப்போ பகடைன்னா மொத்தம் 6 நம்பர் வரும், 1லேருந்து 6 வரைக்கும். சரியா? ஸோ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. எந்த நம்பர் இல்லை, 4 மட்டும் இல்லை. அப்போ இந்த 2க்கு எதிராக அமையும் எண் என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கே வராத நம்பர் என்னது, 4. அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 2இன் எதிர்பக்கம் 4. ஈஸியாக இருக்கா? சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் இதில் 3 பகடை இருக்குது. ஓகேவா? இந்த 3 பகடையில் ஏதாவது 2 பகடையை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது 2 பகடையை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து 2வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம். ஆனால் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் பொதுவாக இருக்கணும். எந்த நம்பர் நம்ம எடுக்க போகிறோமோ, கேள்வி என்னவோ, இப்போ நமக்கு கேள்வி வந்து 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் கேட்குறாங்க. அப்போ அந்த 3 நம்ம எடுக்கக்கூடிய பகடையில் இருக்கணும். இந்த 2 தான். சரியா? நம்ம கேள்விக்கான நம்பர் நம்ம எடுக்கக்கூடிய பகடையில் இருக்கணும். அதே மாதிரி ரூல் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நம்பர் இல்லைன்னா 2 நம்பர் காமனாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ 2 நம்பர் காமனாக வந்தால் என்ன அப்படின்றது இந்த கீழே சம்ஸ் வரும், நான் அதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 2வது கணக்கான ஆன்சர் பாருங்கள். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கிறேன். இதில் பொதுவான நம்பர் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இது 2லையும் 3 அப்படின்றது 2லையுமே இருக்கா? அவ்வளோதான் விஷயம். இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 3ல் இருந்து கிளாக் வைஸாக ஒரு 6 மார்க்கு போட்டுட்டு அப்படியே வரிசையாக எழுதிருங்க. 3 5 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 3லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 3லேருந்து ஆரம்பிங்க. அப்போ 3 2 4 இதையும் வரிசையாக எழுதிடணும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் அப்படி தானே கேட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு 3 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஆஹா, இது பொதுவான உறுப்பாவில் இருக்குது. பொதுவான உறுப்புனா என்ன சொன்னேன், இங்கே அதாவது இந்த 6 நம்பரில் எந்த நம்பர் வரலையோ அதுதான், 1லேருந்து 6 வரைக்கும் இங்கே எந்த நம்பர் வரலையோ அதுதான் அதுக்கான ஆன்சர். எந்த நம்பர் வரல, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. என்ன வரல, 6 வரல. ஓகேவா? அப்போ இந்த 3க்கு ஆன்சர் என்னது, 6. ஓகேவா? 3க்கு ஆன்சர் என்னது, 6 தான் எதிர்பக்கம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஆப்ஷன் வந்து 4th ஒன்னில் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் 6. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதில் சொல்லிட்டேன். 1க்கு எதிர்பக்கம் என்னது, 4, 4க்கு எதிர்பக்கம் 1. அதே மாதிரி 5க்கு எதிர்பக்கம் 2, 2க்கு எதிர்பக்கம் 5. ஓகேவா? ஸோ இது 2 1க்கு 1 எதிர்பக்கம், இது 2 அதே மாதிரி 1க்கு 1 எதிர்பக்கம். ஓகேவா? இந்த பொதுவான உறுப்பு இருந்து அதுக்கு எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா இந்த 2 வரிசையில் எது வரலையோ அந்த நம்பர் தான் ஆன்சர். இவ்வளோ தான் சூட்சமம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் கணக்கு பார்ப்போம்.
அதே மாடல் தான், அதே மாடல் நீங்களே இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஏதாவது 2 எடுங்க. ஓகேவா, ஏதாவது 2 எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லிடுங்க. ஸோ இதுக்கான நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். சரியா, 3க்கு வந்து ஆன்சர் வந்து டி, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, எல்லா சம்மும் நானே போடல, ஈஸியான சம்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஃபோர்த்து சம்ஸ் பாருங்களேன். ஃபோர்த்து சம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. நம்ம கேள்வி என்னென்னா, 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ 2 பகடையும் பாருங்கள். இந்த 2 பகடை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரூல் என்ன, 2லையுமே பொதுவான எண் இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் 2லையுமே வரும். நமக்கு நம்பருக்கு பதிலாக இங்கே புள்ளி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இங்கே மேலே பாருங்களேன், இங்கே 4 புள்ளி இருக்குது, இங்கேயும் 4 புள்ளி இருக்குது. ஓகேவா, அப்போ 2லையுமே இந்த பொதுவானதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இங்கே 2லையுமே எது வருது, 4 புள்ளி இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் நம்ம 6 மார்க் போட போகிறோம். கடிகார திசையில் கிளாக் வைஸாக தான் போடணும். ஓகேவா, ஸோ 4 புள்ளியில் ஆரம்பிச்சிருங்க. நான் இங்கே புள்ளிக்கு பதிலாக நம்பரை போட்டுக்கிறேன், அதான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 புள்ளி இருக்குது, அடுத்து 6 புள்ளி இருக்குது, அடுத்து 5 புள்ளி இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி 2வது பகடையிலேருந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு 4 புள்ளி, அடுத்து 1 புள்ளி, அடுத்து 2 புள்ளி இருக்குது. இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டாங்க, 2 புள்ளிகளுக்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை அப்படின்னு தான் கேட்டாங்க. ஓகேவா, அப்போ இங்கே 2 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இப்போ இது 2 தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். ஓகேவா, அப்போ 2க்கு நேரம் என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ 2க்கு நேரம் 5ன்னு இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 5. நமக்கு இங்கே ஆப்ஷன் எங்கே இருக்குது, இந்த 4th ஆப்ஷன். இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி பாருங்களேன். அடுத்து 4 பகடை கொடுத்துருக்காங்க. எத்தனை பகடை கொடுத்தாலும் சரி தான், 3 பகடைக்கு செஞ்சோம்ல அதே மாதிரி தான். ஏதாவது 2 நம்ம சூஸ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. கேள்வியை மட்டும் பாருங்கள். 6 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய பகடையில் 6ன்ற நம்பர் வரணும், ஒரு நம்பர் பொதுவாக இருக்கணும். ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1ஐயும் 3ஐயும் லாஸ்ட்னு எடுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பகடையும் கடைசி பகடை எடுப்போமா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, உங்கள் விருப்பம்தான். சரியா, நான் சொன்ன ரூல் மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் அதாவது மொதல் பகடையும் கடைசி பகடையும் பார்த்துட்டு இதில் எது பொதுவாக இருக்குன்னு பார்க்கணும். 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா, அப்போ நான் பொது உறுப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து நான் 6 மார்க் போடுறேன். அப்போ 2, 3, 6. அதே மாதிரி இங்கேருந்து நான் 6 மார்க் போடுறேன். 2, 4, 1. ஓகேவா, ஸோ நம்ம கேள்வி என்ன, 6 என்ற எண்ணிற்கு எதிராக அமையும் எண் தான் கேட்டாங்க. அப்போ 6க்கு நேரம் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 6க்கு எதிர்பக்கம் என்னது, 1. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. இதை பேஸ் பண்ணி அப்படியே நீங்களே எல்லா சமயம் செஞ்சிடலாம். நான் இதில் ஒரு மொத்தம் 20 கணக்கு இருக்குது. இதில் நான் எல்லா கணக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ 6th கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன 1 வரும். ஓகேவா, அடுத்து 7th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் வரும், 5 ஆன்சர். ஓகேவா, 2 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் வந்து 5. 8வது கொஸ்டினுக்கு பாருங்கள், 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 8th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் 3 ஆன்சர் வந்து 5. நான் ஆப்ஷனை மட்டும் சொல்லிகிட்டே போயிடுறேன். கிளியரா, ஸோ அடுத்து 9th சம் பாருங்கள். இந்த 9th சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன், 5 தான் ஆன்சர், 4th ஆப்ஷன். 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3rd ஆப்ஷன் சி. ஓகேவா, 3rd ஆப்ஷன் சின்னு வந்துடும். கிளியரா.